வாழ்க வை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம். ஆழமான தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்செல்வி பத்மினி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து சிந்தனைக்குள் செல்வோம். சிந்தனை தலைப்பு தொட்டால் ஞானம். தொட்டால் ஞானம். இதுல ரெண்டு சொல் இருக்கு. தொடுதல் அப்படிங்கிறது ஒரு சொல், ஞானம் அப்படிங்கிறது ஒரு சொல். இரண்டையும் இணைச்சுதான் தொட்டால் ஞானம் அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஞானம் அப்படிங்கிறத பத்தி திருமூலர் ஒரு பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதோடைய விளக்கத்தை பார்க்கிறோம். ஞானம் வரணும் அப்படின்னாக்க தவம் வேண்டும். ஞானம் வரணும்னா தவம் வேண்டும். ஞானம் வந்துருச்சுன்னா தவம் வேண்டுவதில்லை அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது இறைநிலையோட இணைப்பு பெறக்கூடிய அந்த சமாதி நிலை கிடைச்சிருச்சுன்னா தனியா உட்காந்து தவம் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா எப்பவுமே அவங்க தவமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம சுவாமிஜியும் கூட இத தொன்று தொட்டு அறிஞர்கள் எல்லாம் சொல்லி உள்ளார். சுய நிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. அப்ப ஞானம் அப்படின்னா என்ன கேட்டா தன்னை அறிதல் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமியும் எளிமையா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதைதான் திருமூலர் மேலும் சில பாடல்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வரியை மட்டும் பார்க்கலாம். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. அதாவது தன்னை அறியணும் இல்லையா, அதனால தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியும் அறிவே அறிவு. தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஞானம் அப்படின்னாக்க அறிவு அப்படிங்கிறது, அதாவது ஞானம் அறிவுங்கிறது உலகியல் அறிவை விட மெய்யறிவை எடுத்துக்கலாம். இன்னும் சிறப்பா சொன்னோம்னா ஞானம் என்பதற்கு அறிவை அறிந்த தெளிவுன்னு சுவாமிஜி விளக்கம் சொல்லுவாங்க. இன்னும் அதற்கு விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிற பொருட்களும் இருக்கு. சுவாமிஜி இந்த ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல சொல்லுவாங்க, அறம் தவம் இவற்றின் பயனாக ஆன்மா தன்னிலே விளங்க பெற்றதன் அறிவின் நிலையே ஞானம் அப்படின்னு பல விளக்கங்களை சுவாமிஜி பல இடங்கள்ல சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஞானத்தையும் சுவாமிஜி மூணா பிரித்து சொல்லுவாங்க. அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும். விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை. மெய்ஞானம் அறிவதனின் பூரணமாம். இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் எண்ண நிலை அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. இப்போ பரிணாமத்தோடைய தொடக்கத்துல உயிரினமாக வந்த தொடர்ல மனிதனா வந்த ஆரம்ப காலத்துல எதையும் அறிந்து கொள்ள முடியாத அஞ்ஞானம் தான் இருந்தது. அதாவது மாயை மயக்கம் தான் இருந்தது. மனம் போற போக்குல தான் போயிட்டே இருந்தோம். இது அறிவோடைய ஆரம்ப நிலை. அதற்கப்புறம் தொடர்ந்து ஏன், எதற்கு, எவ்வாறு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்போது தான் அறிவு வளர்ச்சி அடைய தொடங்குது. அப்படி அறிவு வளர்ச்சி அடைய அடைய எதை தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாத்துக்கும் அடிப்படை விண்ணுங்கிறத தெரிகிறோம். அந்த விண் தான் தோற்றப் பொருட்கள் எல்லாமே. அந்த விண்ணுடைய தோற்றம் தான், அணுக்கூட்டம் தான் அப்படிங்கிறது அறிந்து கொள்ள முடிஞ்சது. இது அறிவினுடைய வேக நிலை, அதாவது உயர்வு நிலை. விண், அணு எல்லாமே ஒன்னா தான் பார்க்குறோம். எல்லா தோற்றங்களும் அணுக்கூட்டம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது அறிவினுடைய வேக நிலை, விஞ்ஞான நிலைன்னு சொல்லலாம். இந்த அறிவுடைய பூரண நிலை, அதாவது முழுமை நிலை மெய் ஞானம் என்ற பிரம்ம ஞானம். ஸோ இந்த மூணு தான் இயற்கையின் எண்ண நிலைன்னு இந்த பாடலுடைய விளக்கமாகும். இப்போ அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானத்தோடைய துணை கொண்டு
மெய் ஞானம் பெறணும்னா தத்துவ ஞானம் வேணும். அதுதான் நம்ம அருள் தந்தை அவர்கள் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஓரறிவு தொடங்கி வந்த தொடர்ல 6வது அறிவு பெற்ற மனிதரால் மட்டும்தான் அந்த 6வது அறிவின் சிறப்பால மெய்ஞானம் அப்படிங்கிற பிரம்ம ஞானத்தை பெற முடியும். இப்ப விஞ்ஞானம் நிறைய வளர்ந்திருக்கு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் நிறைய வந்துருச்சு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும். அதை எல்லாருமே பயன்படுத்தலாம். எல்லாருமே அத போய் திரும்ப கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்ல. ஆனா மெய்ஞானம் அப்படிங்கிறது அப்படி இல்ல. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. இததான் அனுபூதின்னு சொல்லுவாங்க. அந்த மெய்ஞானம், அந்த பிரம்ம ஞானத்த, இறை ஞானத்த ஒவ்வொருவரும் அனுபூதியில அனுபவமாக உணரதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் நம்முடைய ஸ்கை யோகா. அந்த ஞானம் பெற என்ன வேண்டும்? தொடுதல் வேண்டும். யார் தொட வேண்டும்? எதை தொட வேண்டும்? உணர்ந்தவர்கள் தொட வேண்டும். எதை தொடணும்? உயிரை தொடணும். அதனால தான் சுவாமிஜி குருவணக்க பாடல் ஒண்ணுல பாடுவாங்க இல்லையா? புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப தொட்டால் ஞானம் நமக்கு கிடைக்கும். எப்படிங்கிறத இன்னும் மேலும் சிந்திக்கிறோம். தொடுதல் மூலமா பெற இருக்கும் மெய் ஞானத்துக்கு முன்னாடி உலகியல் சார்ந்த தொடுதல் ஞானம், அதாவது அறிவு பற்றி சிந்திக்கலாம். இப்ப தாயுடைய கருவறையில கதகதப்பா முழு பாதுகாப்பு உணர்வோட இருக்கும் சிசு வெளியே வருது. குழந்தைய வெளியே வருது. வெளியே வந்த பின்னாடி அந்த புற சூழ்நிலை அதுக்கு புதிய அனுபவம். அதுக்கு இன்னும் அது பழகல. அதனால அழுது. அப்ப தாய் அந்த குழந்தைய மற்றவர்களுடைய உதவியோட தொட்டு தூக்கி தன்னோடு அணைத்து கொள்ளும்போது, அரவணைக்கும்போது பாதுகாப்பு உணர்வோடு உள்ளே இருந்த கதகதப்பு சூட்டை தாயினுடைய அந்த தொடுகையின் மூலம் அனுபவித்து குழந்தை அமைதி பெறுது. அங்க தொடங்குனது தான் இந்த தொடுதல். அதுக்கப்புறம் தாயோடைய தொடுகை மூலம் அவளுடைய கரத்தை பற்றி நடக்கும் போதும், தொடர்ந்து வளரும் போது, கல்வி கற்க தொடங்கும் போதும், தொட்டு காட்டி எழுத்துக்களை அறிமுகம் செய்து கல்வி தொடர்கிறது. அம்மா தொட்டு காட்டி அடுத்தடுத்து எல்லாமே தெரிஞ்சுக்குது. கல்வியை கற்றுக்கொள்கிறது. அப்புறம் வளர்ந்து பெரியவர்களா ஆகும்போது, திருமணத்தின் போது கணவன் மனைவி இருவரும் கைகளை ஒருவரை ஒருவர் தொட்டு பிடித்து வலம் வரும்போது, இந்த தொடுதலின் மூலம் மனவாழ்வு, குடும்ப உறவு தொடர்கிறது. இல்லறம், குழந்தை வளர்ப்பு, உலகியல் அனுபவம் பெறுகிறது. இப்போ உலகியல் அனுபவம் பல பெறும்போது வாழ்வில, சமுதாயத்துல பல சிக்கல்களை சந்திக்கிறது, சிந்திக்கிறது. இதற்கு விடிவு காண வேண்டும் அப்படின்னு எடுத்த முடிவு தான் ஆன்மீக மார்க்கத்துக்குள்ள வர ஒரு காரணமா அமையுது. குருவுடைய தொடுகையின் மூலம் பல புரிதல்களை அது தருவதோடு பிரம்மத்தை உணரும் தானே பிரம்மமாக, பிரம்மமே தானாகவும் வந்த உண்மையை உணரும்போது மெய் ஞானமாக மாறுகிறது. இதற்குத்தான் மனித உயர் பிறவி, குரு உயிர் தொடர்பு சத்சங்கம். குரு யாரை தொடுகிறார்? எதை தொடுகிறார்? உயிரை, அதாவது நம்மிடம் உள்ள உயிரை, அதாவது இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் தெரியாது. அத தொட்டு காட்டுறாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டு காட்டுறாங்க சுவாமிஜி. குரு உடல்ல உயிருடைய இருப்பிடத்தை. சூட்சும பொங்கல் அப்படிங்கிற தலைப்புல சுவாமிஜி ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல், வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி. அட்ட திக்கும் அறிவாலே துளாவி விட்டேன். ஆஹா, அதை சுவைக்க என்ன இன்பம். கிட்டிவிட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதியானால். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடு ஆறாது. சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ஒரு பொங்கல் திருநாள் அன்னைக்கு பாடியிருக்கிறாங்க. அதாவது பொங்கல் வைப்போம் இல்லைங்களா? அந்த பானையில வைக்கும்போது, அந்த பானை எதுக்கு ஓமையா சொல்றாங்க அப்படின்னாக்கா, வெட்டவெளி. வெட்டவெளி என்ற பெரும் பானை அப்படின்னு சொல்றாங்க. வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, பிரம்மம். அந்த பெரிய பானையில வேகிற அரிசிலாம் எது அப்படின்னு கேட்டா, அண்ட கோடிகள். எல்லாமே அதுல அரிசி மாதிரி வெந்துட்டு இருக்குதாம். அந்த பானையில நம்ம அரிசிய கரண்டியால கிண்டுவோம் இல்லைங்களா? துழாவுவோம் இல்லையா? அதே மாதிரி அறிவால அந்த பிரபஞ்சத்த, அந்த அட்டத்திக்கும் அப்படியே துழாவுறாங்க.
அப்படி துழாவும் போது பிரம்மமே நாமா இருக்கிற அந்த உண்மைய உணர்றாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் அந்த சுவை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அத சுவைக்க சுவைக்க இன்பம். அந்த இன்பம் எனக்கு கிடைத்த இந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத நமக்கு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அதுல சொல்றாங்க இல்லைங்களா? "கேட்டவருக்கெல்லாம் தகுதி இருந்தால் தருவேன். தொட்டுத்தான் தருவேன்னு" சொல்லி சொல்றாங்க. "கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதி இருந்தால்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, உடல்ல உயிர் இருக்கிறது ஒரு தகுதி. அத உணரணும் உணரணுங்கிற விருப்பம் இருக்கிறது இன்னொரு தகுதி. இத சொல்லும்பொழுது ஆழியார்ல சுவாமிஜிய பார்க்க ஒரு சமய தலைவர் வந்திருந்தாங்க. அப்ப எல்லாருக்கும் சுவாமிஜி பிரம்மஞானம் குடுக்கறத பத்தி ஒரு கேள்வி அவர் கேட்டாரு. எந்த தகுதியோடைய அடிப்படையில பிரம்மஞானத்த எல்லாருக்கும் தர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, சுவாமிஜி உயிர்ன்னு ஒண்ணு இருந்தா போதும், விருப்பம்னு இருந்தா போதும், எல்லாருக்கும் பிரம்மஞானத்த குடுத்துறலாம். எளிதா உணர்த்திறலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஸ்பரிச தீட்சை, தொட்டு உணர்த்துதல் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க சுவாமிஜி. "தகுதி உள்ளோர், விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு" நெற்றிய தொட்டு காட்டுறாங்க ஆகிய ஜபத்துல. "கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளம்புவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன். தொடர்பு கொள்வீர்ன்னு" சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. இப்ப சுவாமிஜி நமக்கு குடுத்த ஆரம்ப தீட்சை தொடர்றது மூலமா ஞானம் பெற குடுத்த ஆரம்ப தீட்சை தான் ஆகினை தீட்சை. இந்த இடத்துல அருள் தந்தை போன்ற ஞானிகள பத்தியும், அவங்க இருந்த இருப்பிடம் பத்தியும் ஒரு பொதுவான ஒரு குறிப்ப பார்க்கலாம். நம்முடைய முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு விழாவுல மாணவர்களிடையே இந்த ஞானிகள் பத்தி பேசின உரை சுவாமி பவானந்த அவர்கள் உடைய நூல்ல இருந்து எடுத்தது இந்த பாயிண்ட். நிறைய அத அவங்க அ உரையிலேயே சொல்றேன். அவங்க நடையிலேயே சொல்றேன். "நிறை ஞானிகள் எல்லோரும் ஆசியா கண்டத்திலேயே தோன்றியவர்கள் ஆவார்கள். இதற்கு காரணம் யாது என்று நாம் முழு உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று மட்டும் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. பூமியில் ஒவ்வொரு பகுதியும் ஏதேனும் ஒரு சிறந்த காரியத்துக்கு என அமைந்து விடுகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனி செயல் இருக்குது. கால்கள் அப்படின்னு எடுத்தா நடக்க, கைகள் எதையாவது பிடித்து செயல்கள் ஆற்ற. அப்படிதான் அமைஞ்சிருக்கு. கால்கள் செய்யறத கைகளும், கைகள் செய்வத கால்களும் செய்ய முடியாது. அது அதற்குன்னு அந்தந்த உறுப்புகள் அமைந்திருக்குது நம்ம உடம்புல. அதே போல பல கண்டங்கள் இருந்தாலும், ஆசியா கண்டம் ஞானிகள உண்டு பண்ணுவதற்கு என்றே சிறப்பாக தோன்றியுள்ளது. இதற்கு காரணம் கூற முடியாது. என்றாலும் இதுவரை அப்படித்தான் நடந்துள்ளது. ஆசியாவிலும் இந்தியாவுக்கு தனி சிறப்பு. பராமார்த்திக வாழ்வை உலகுக்கு வழங்க வந்த பெருமக்கள், அதாவது இறை தத்துவத்த உலகுக்கு வழங்க வந்த பெருமக்கள் இந்தியாவில் தான் அதிகமாக தோன்றி உள்ளனர். அதிலும் தென்னிந்தியாவில் ஞானிகள், சித்தர்கள், குருமார்கள் அதிகம் தோன்றி உள்ளனர். அதற்கு காரணம் அதுக்கு காரணமா நம்ம சுவாமிஜி சொல்றது, தவம் செய்ய ஏற்ற சூழ்நிலையும், வெட்ப ஆண்டு முழுவதும் சமமா இருப்பதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தோன்றியவர்கள் அப்படின்னு பாபு ராஜேந்திர பிரசாத் அந்த உரையில சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தோன்றியவர்களுடைய வரிசையில தொட்டு காட்டும் வித்தைய வழங்கியவர்கள் தான் சித்தர் பெருமக்கள். அவர்கள் வழியில் நாமும் ஞானம் பெற உலகியல் ஞானம், ஆன்மீக ஞானம் அது 2யும் பெறுவதற்கு அருள் தந்தை அவர்கள் நமக்கு எளிய முறையில தொட்டு காட்டி உணர்த்துறாங்க. சுலபமா உயிர் சக்திய மூலாதாரத்திலிருந்து எழுப்பி புருவ மையத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆகின சந்திர சொல்லும்போதே நமக்கு தீட்சை கொடுக்கும்போதே சொல்லுவாங்க. மூலாதாரத்தில இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி ஆகினி சக்கரத்திற்கு கொண்டு வரப் போகிறேன். நான் தொடுகின்ற இடத்தில் மனதை செலுத்தி என் கையோடு நினைவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி மூலாதாரத்துல நம்மளுடைய உயிர் சக்திய தொட்டு காட்டி அதை வலச்சுழலா சுழற்றி லேசா தட்டி மேலே எழுப்பி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுதான் தொட்டுத்தான் தருவேன் என்று அந்த பாடல்ல சூட்சும பாடல்ல கூறியிருக்கிறாங்க. அப்ப உயிரை தொட்டு காட்டியது பிறகுதான் நம்ம உயிரை பத்தியும், உடலை பத்தியும், மனதை பத்தியும், வாழ்க்கையை பற்றியும், இயற்கையை பற்றியும், இறையை பற்றிய மெய்ஞானம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வர தொடங்குது. தொட்டா ஞானம் அப்படிங்கிறது தொடர்றது மட்டும் இல்ல, தொடர்ந்து தொட்டு காட்டிய இடத்திலேயே நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது, அதற்கு அதற்கு
மேல் நிலையில இப்ப அம்மா துரியாதீத வரையும் நடத்துனாங்க இல்லையா? அது வரையும் போகும்போது தான் அஞ்ஞானமா இருந்த நம்முடைய நிலையிலிருந்து விடுபட்டு, இந்த விஞ்ஞான காலத்துல மெய்ஞானம் உணரக்கூடிய வழிய காட்டிக் குடுத்துருக்கிறாங்க. ஆனா இந்த ஞானமும் பாருங்களேன், விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறோ, அந்த அளவுக்கு மெய்ஞானம் பரவவே இல்ல. அதுவும் குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படவே இல்ல. இந்த தீட்சை முறையும் கொடுக்கப்படவே இல்ல. அதான் சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, "இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு." அதாவது இதுக்கு வேணும்னா காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அடுத்தடுத்த வரிகள்ல சொல்லுவாங்க. வீட்ல இருந்துட்டு நம்ம மெய்ஞானத்த பெற முடியாது. அதே தான் இன்னொரு பாடலிலும் ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோருக்கு நல்லது அல்ல. நல்லதே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்களாம். கிட்டாது. அது அவங்களுக்கு கிட்டாது. அப்படி வேணும்னா, வேண்டுவோருக்கு கானகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தேற்ற காலம் அது மாறிப்போச்சுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி. அந்த காலம் இப்ப மாறிப்போச்சு அப்படிங்கிற இந்த பாடல்லாம் இத விளக்கும். அப்ப இல்லறத்தாரும் ஞானம் பெற வேண்டும். அதாவது பிரம்ம ஞானம் பெற வேண்டும். பிரம்ம ஞானம் பெறுறதுக்கு முன்னாடி தன்னை அறிய வேண்டும். தான் யாரு அப்படிங்கிறத உயிர உணரணும். அதுதான் தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம்னு திருமூலர் சொன்னாங்க. தன்னைனா தன்னுடைய உயிரை உணரும்போது, இந்த உயிர் பிரபஞ்ச உயிர்லேருந்து வந்தது. அந்த பிரபஞ்ச உயிர் எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா, சுத்த வெளியிலிருந்து வந்தது அப்படிங்கிறதுனால தான், அ அருள் தந்தை அவர்கள் கருணையோடு இந்த உயிர் உய்யணும் அப்படிங்கிற அ எண்ணத்தோட நமக்கு உடனிருந்து காட்டி, உயிர தொட்டு காட்டி, உயிர் உணர்வு ஊட்டி, உள்ளிருந்து இயக்கி நம்முடைய உள் ஒளிய பூரிக்க செஞ்சிருக்காங்க. அந்த இல்லறத்தின் பெருமையும் சுவாமிஜி சொல்லுவாங்க. ஞானம் அப்படிங்கிறது திருத்தமாக வாழ்வதற்கும் மனிதனை தகுதியாக்கும் அறிவின் விளக்கம் தான். சிறப்பாக வாழ தான் ஞானம் வேண்டும். ஞானத்துக்காக வாழ்வை, குடும்பத்தை அர்ப்பணம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு இயந்திர சாதனங்கள், விஞ்ஞான நுட்ப கருவிகள், வாழ்க்கை பொருள்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இந்த காலத்துல இல்லறத்தில் வாழ்வோர் எல்லோரும் ஞானம் பெற வேண்டும். பெறுவதும் எளிதேன்னு தான் கூறியிருக்கிறாங்க. அப்ப ஞானம் பெற எளிய வழி எதுன்னா, முதல்ல தொட்டு காட்டணும். அதனால தான் தொட்டால் ஞானம் அப்படிங்கிற இந்த தலைப்ப கொடுத்திருக்காங்க. அப்ப ஆகினை தீட்சை குடுத்தது அருள் தந்தையுடைய ஒரு பராங்கருணை தான். இந்த இடத்துல குரு குடுத்தா தான் தீட்சை அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. குரு யாருக்கெல்லாம் தீட்சை குடுத்து, யாருக்கெல்லாம் அனுமதியும், ஆசியும் குடுத்தாங்களோ, அந்த ஆசிரியர்கள் தொட்டு காட்டினா கூட அது குரு கொடுத்த தீட்சை தான். ஸோ அததான் சுவாமிஜி சொல்லுவாங்க. "இரு புருவ மையத்தில் இருள் நீக்கி" அதாவது அஞ்ஞானத்தை நீக்கி, அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டு. அதுவே உயிர் நிலையை உற்று உணரும் திருவாசல். அந்த வாசல் எது அப்படின்னாக்க, அதுதான் புருவ மையம். கருவாசலும் ஞான கண் என்பதுவும் இதுவே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொட்டு காட்டுற அந்த தீட்சைய நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். வந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம அந்த தீட்சையில பார்த்தீங்கன்னா, ஆ உயிர் கலப்பு. யாரோட உயிர் கலப்பு அப்படின்னாக்க, குருவுடைய உயிர் கலப்பு கிடைக்குது நமக்கு. இந்த குரு சீடர் உயிர் கலப்பு அப்படிங்கிறது உணர்வு கலப்பு. கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிறது பருப்பொருள் கலப்பு. உயிர் பொருள் கலப்பு. ஆனா குருவுக்கும் சீடனுக்கும் இடையே நடக்கிறது ஞான கலப்பு, அறிவின் கலப்பு. குருவின் அறிவோடு சீடனின் அறிவும் இணையறதுனால, சீடனும் குருவினுடைய பக்குவத்த, ஞானத்த அடையிறான். வழங்கியவருக்கும், வழங்க பெற்றவர்களுக்கும் இடையில நடக்கிற பிரம்ம ஞானம் என்ற மெய்ஞான ரகசிய பேறு ஆகும். அத்தகைய பேறு பெற நம்மை உலகுக்கு தந்த நம்முடைய பெற்றோரை இந்த தருணத்துல வணங்கி, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை வளம் காத்தினிதாய் உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்று. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.